சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் பொற்காலம் என்று எதைச் சொல்லுகிறோம்? ஒரு பக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவர்களுக்கு உயிர் கொடுக்கும் வரிகளாக கவியரசு கண்ணதாசன், அந்த வரிகளுக்கு ஆத்மாவாக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த 4 பேரும் ஒரே காலகட்டத்தில் இயங்கியது தமிழ் சினிமா செய்த தவம். ஆம், எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரசிகர் மன்றங்கள் தெருவில் மோதிக்கொண்டாலும் ஸ்டுடியோவிற்குள் கதை வேறு மாதிரி இருந்தது. எம்ஜிஆர் ஒரு பாடலை செதுக்கும்போது இது என் ரசிகர்களுக்கு புரியுமா என்று கேட்பார். சிவாஜி ஒரு பாடலை பாடும்போது இதில் என் நடிப்புக்கு வேலை இருக்கிறதா என்று பார்ப்பார். ஆனால் கண்ணதாசன் மற்றும் எம்.எஸ்.வி. ஆகிய இருவருக்கும் இந்த 2 இமயங்களையும் திருப்திப்படுத்துவது என்பது கத்திமேல் நடப்பது போன்றது. எம்.எஸ்.வி. ஒரு மெட்டை போடுவார், கண்ணதாசன் அதில் வார்த்தைகளை இழைப்பார். எம்ஜிஆர் படத்திற்கு ஒரு பாணி, சிவாஜி படத்திற்கு ஒரு பாணி. ஒருமுறை ஒரே நாளில் 2 பேருக்கும் பாடல்கள் பதிவு செய்ய வேண்டிய சூழல் வந்தபோது எம்.எஸ்.வியும் கண்ணதாசனும் எப்படி தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பது ஒரு சுவாரஸ்யமான பாடம். கணேசனுக்கு இது சரி, ஆனால் ராமச்சந்திரனுக்கு இது கொஞ்சம் ஓவராக இருக்கும் என்று கண்ணதாசன் வரிகளை மாற்றிய அந்த தருணங்கள்தான் தமிழ் சினிமாவின் இலக்கணம். இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்ன? ஒரு படைப்பாளி எப்படி தனது வாடிக்கையாளர் யார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். எம்ஜிஆருக்கு தேவையான அந்த எளிமையும் தத்துவமும் கண்ணதாசனுக்கு அத்தனையும் அத்துப்படி. அதே சமயம் சிவாஜிக்கு தேவையான அந்த உணர்ச்சி போராட்டமும் இலக்கியத் தமிழும் அவருக்கு கைவந்த கலை. எம்.எஸ்.வியின் இசையில் இந்த 2 துருவங்களும் இணைந்தபோது அது ஒரு முழுமையான கலையாக மாறியது. இவர்களுக்குள் இருந்த அந்த ஆரோக்கியமான போட்டிதான் தரமான பாடல்களை தந்தது. ஒருவரையொருவர் மதிக்கத் தெரிந்த மேதைகள் என்பதால்தான் எனக்கு ஒரு நல்ல வரி கொடு என்று எம்ஜிஆரும், என் நடிப்புக்கு சவால் விடு என்று சிவாஜியும் கண்ணதாசனிடம் கேட்க முடிந்தது. தங்களது ஈகோக்களை ஸ்டுடியோவிற்கு வெளியே விட்டுவிட்டு கலையை மட்டும் முன்னிறுத்தி அந்த பண்புதான் இன்று வரை இந்த பாடல்கள் அழியாமல் வைத்திருக்க காரணம். ஆம், எம்ஜிஆர், சிவாஜி, கண்ணதாசன், எம்.எஸ்.வி. இந்த 4 பேர் இல்லை என்றால் தமிழ் சினிமாவின் முகமே வேறு மாறி இருந்திருக்கும். அவர்கள் 4வரும் இணைந்து உருவாக்கிய அந்த இரகசிய கூட்டணி இன்றும் ஒரு பாடப்புத்தகமாக இருக்கிறது. ஒரு கலைஞன் தனது தனித்துவத்தை இழக்காமல் எப்படி பிறரோடு இணைந்து சாதிக்க வேண்டும் என்பதற்கு இவர்களே சாட்சி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். இந்த 4வர் கூட்டணியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா வரலாற்று தகவல்களை பெற இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். நாளை இது போன்ற சினிமா ரகசியங்களுடன் நாளை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.